நீ செஞ்சது செய்யறது எல்லாமே சரியா தப்பான்னு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கா? அது எதையுமே நீ செய்யலப்பா. உன் மூலமா உன்னை படைச்சவன் செய்யறான். உங்க 2 பேரோட விதிய உன் வழியா நடத்தி வைக்கிறான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னை நம்பி வந்தவள உன்னை நம்பாம இருந்தாலும் நீ கைவிட்டுறாத. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நீ அவ பக்கம்தான் நிக்கணும். அம்மா, யாரம்மா சொல்றீங்க? அவன் கல்யாணம் அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க புள்ள மனம் போல மனைவி அமைவா. கதையே இனிமே தானே ஆரம்பிக்க போகுது. நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோமா. ரொம்ப லட்சணமான பொண்ணு, எம்எல்ஏ பொண்ணு. இந்த கல்யாணம் நல்லா நடக்கணுமா. என்னம்மா கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா எதுவுமே சொல்லாம இப்படி சிரிச்சா அத நாங்க என்னன்னு எடுத்துக்கிறது? உங்க பையன் அவன் மனசுல நினைச்சது நடக்கும். 1000 தடங்கள் வந்தாலும் அவன் நல்லா இருப்பான். அவன் மனம் கொண்டவளை அவன் மனப்பான். என்னங்க தடங்கள் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்க. நானும் முனுசாமியும் சேர்ந்தது பல பேருக்கு பிடிக்காது இல்ல. அதை வச்சு யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதத்தான் சொல்றாங்க அம்மா. அதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? வெற்றி, எதிர்ப்புகள் எரிமலையா நிற்கும். எதிர்த்து நிக்கிற தைரியத்தை வளர்த்துக்க. உன் அப்பன் முருகன் உன் கூட இருப்பான். அவன் போட்ட வழியில திசை மாறாம போய்கிட்டே இரு. அரசியல்ல நீ பல எதிர்ப்புகளை தாண்டி பெரிய ஆளா வருவேன்னு சொல்றாங்கடா அம்மா. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போச்சு. இப்ப எங்க போய் தேடுவேன்? அந்த பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ ஒன்றும் தெரியல. என்னங்க? ஐயோ, என்னடி? என்னங்க நீங்க? என்ன? காமாட்சி அம்மாவே அருள்வாக்கு சொன்னாங்கல்ல, ஏன் இப்படியே இருக்கீங்க? உங்களை திருத்தவே முடியாதா? ஏய், பணம்டி பணம். அதான் எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. காமாட்சி அம்மா அருள்வாக்கு கொடுத்தா பணம் வந்துருமா? இங்க பாருங்க, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்த வேலையை பாப்போம். வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அத்தை மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க சீக்கிரமா. உனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைல்ல? போ போ. அத்தை மாமா வெயிட் பண்றாங்க, வாங்க வாங்க சீக்கிரமா. அடி பாவி, பொண்டாட்டியா இவ. என் பணம் காணாம போச்சு, அத்தை மாமா வெயிட் பண்றாங்கன்னு கூப்பிட்டு இருக்கா. இவ உண்ட சோறு சாப்பிடதான் கரெக்ட். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் முன்னாடி பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, துளசி அக்கா இங்க? துளசி இங்கதான் எங்கேயோ இருந்தா, இப்ப எங்கன்னு தெரியலையே. எதையா இங்க வா. துளசி அம்மா எங்கம்மா இருக்காங்க? அங்க இருக்காங்க. சரி, போய் கூட்டிட்டு வா. போ. நமக்கா இதெல்லாம் நடக்குதுன்னு குழம்பி நிக்கிறியாமா? உன் கைக்கு வந்த நல்லது எதுவுமே உனக்கு நிலைச்சிருக்காம எல்லாமே உன் கண்ணு முன்னாடியே கையை விட்டு போயிருக்குமே.
அங்க எல்லாரும் உங்களை தேடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்க? சும்மா தாண்டா இருக்கேன். ஏம்மா சோகமா இருக்கீங்க? அழுதீங்களா? இல்லடா குட்டி, நம்ம போலாம். டேய் டேய், என்ன எதுக்கு இவ அப்படி அலறா? என்ன அஞ்சலி? ஏமா இப்படி அலறா? ஒண்ணும் இல்ல. அக்கா, வீட்டுக்கு வந்ததுல இருந்து திருவிழா முடிகிற வரைக்கும் உங்க எல்லாரும் கூடவே இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போயிட்டு வரேன்க்கா. இத்தனை நாளா உங்க எல்லாரையும் எவ்வளவு மிஸ் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலா நான் உங்க கூட இருந்துட்டேன். மிஸ் யூ அக்கா. போயிட்டு வரேன்க்கா. ஐ வில் மிஸ் யூ. அக்கா, நீ எதுக்குமே கவலைப்படாத. எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அவர் உன்னை நல்லா வச்சு பாருக்கா. நிச்சயம் முடிஞ்சிரும்க்கா. இப்பவே நீ அவர் கூட பேசி பழகிக்கோ. அப்பதான் உன்னாலேயும் அவரை புரிஞ்சுக்க முடியும். போயிட்டு வரேன்க்கா. நான் மட்டும் இங்க இவ்வளவு நாள் தங்கி இருந்தேன்ல, அதே மாதிரி நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வரணும். நீ ஆசைப்படுற மாதிரியே வர்றோம், சரியா? கண்டிப்பா வரோம். கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வராம இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் போயிட்டு வரட்டுமா? சரியா? ஒரு வாரம் எங்க வீட்டுல தங்கணும். சரி, கண்டிப்பா வரோம். அண்ணி, நீங்களும் அண்ணனை கூட்டிட்டு வரணும். சொல்லிட்டல, அடுத்த லீவுக்கு நாங்க அங்கதான் இருக்கோம். ஹாப்பியா இருக்கணும். ஆண்டி, நான் போயிட்டு வரட்டுமா? ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கெட்டியா பிடிச்சுக்கம்மா, தவற விட்டுறத. நாளைக்கு அது ரொம்ப நல்லதா தெரியும். இவ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் அப்பன் முருகனால தீர்மானிக்கப்பட்டது. நான் திரும்பவும் சொல்றேன், கெட்டியா பிடிச்சுக்க, தவற விட்டுறாத. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஈஸ்வரமூர்த்தி. உங்க எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும். முனுசாமி இந்த தொகுதியோட எம்எல்ஏ, என்னுடைய நண்பன். இவனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். திருவிழாவும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த சந்தோஷமான நேரத்துல உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம்.
இத்தனை வருஷமா எதிரெதிர் அரசியல் பண்ணிட்டு இருந்த நானும் முனுசாமியும் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த நட்பு வெறும் நட்போட நிக்காம உறவா மாறப்போகுது. துளசி ரொம்ப வருத்தத்துல இருக்கா. பேசாம தாலி கட்டினது நாம தான்னு சொல்லிடுவோம். வெற்றி, இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. துளசி தனியா இருக்கா, யூஸ் பண்ணிக்கோ. என் பையன் வெற்றிக்கும் என் நண்பன் முனுசாமியோட பொண்ணு திவ்யாக்கும் கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். சீக்கிரமே ஒரு நல்ல முகூர்த்தத்தை குறிச்சு உங்க எல்லாருக்கும் சொல்றோம். நம்ம தொகுதியில் இருக்க அத்தனை பேரும் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து எங்க பிள்ளைங்களை வாழ்த்தணும். என் நண்பன் முனுசாமி பேசுவா. இனி நாங்க 2 பேரும் வேற வேற இல்ல. இத்தனை நாள் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அத்தை இந்தாங்க. அப்பா ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. எந்த குறையும் இல்லாம திரு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நம்ம பையன் கல்யாணத்தை ஊருக்கே சொல்லியாச்சு. ஈஸ்வரமூர்த்தி, உன் கட்சியில என்னடா பேசிக்கிறாங்க? அத்தனை பேருக்கும் பொறாமமா. தலைமையில இருந்து போன் வந்துச்சுல்ல, எனக்கு சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது என்னுடைய பெரிய ராஜதந்திரன் சொல்றாங்க. மனசு நிறைவா இருக்குமா. உன் சின்ன மருமக வர்ற நேரம் இந்த குடும்பத்துல எல்லாம் நல்லதா தாண்டா நடக்கும். அத்தை, அவ இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி. அவ முகத்தை பாத்தீங்களா? எப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம். என் பையனுக்கு எப்படியெல்லாம் ஒரு மருமக வரணும்னு நினைச்சனோ அதுல ஒரு குறை கூட இல்லாம திவ்யா அமைஞ்சிருக்கா. எல்லாம் சரிமா. ஆனா வெற்றி வெற்றியா? டேய், அங்க பாடுறா அவன. டேய் வெற்றி, வெற்றி, டேய் வெற்றி, வெற்றி, அப்பா கூப்பிடுறாரா? வரேன். இதோ வந்துட்டான். சொல்லா. எவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கோம், காதுல விழல. இல்ல, அது வந்து வேற ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னமோ. ஆரம்பத்துல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவன் இன்னைக்கு ஊர் கூடி 2 பேரையும் நிக்க வச்சு மாப்பிள்ளை பொண்ணுன்னு சொன்னதும் கற்பனை. பந்தத்திலயோ இல்ல கட்சிக்காரங்க வீட்லயோ இந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்கவே கூடாதுங்க.
வெற்றி கல்யாணம் தடபுடலா நடக்கணுங்க. ஏய், இது வெறும் கல்யாணம் மட்டும் இல்ல, இத ஒரு கட்சி மாநாடு மாதிரி நடத்தி காட்டுறேன் பாரு. இவன் துளசி கிட்ட காதல சொன்ன மாதிரியே தெரியல. ஆனா இங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கானா? என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை முனுசாமி பொண்ணைய கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டானா? ஐயோ, இதை ஏதாவது பண்ணணுமே. டேய் டேய், அந்த பூல வெறும் காம்பு தாண்டா இருக்கு, அதை தூக்கி போட்டு போட. பாட்டி, இந்த பூவை நீங்களே வச்சுக்கோங்க, ரொம்ப அழகா இருக்கும். டேய் பாரு என்ன பண்ணிட்டு போறாங்க. வெற்றி ஹாப்பி டேய் என்னாச்சு? டேய், உன் காதுல பூ வைக்கல இல்ல இப்படி அவன்? போறான் பாரு. அஞ்சலி, வந்த உடனே சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஆமாங்க. திருவிழா முடிச்சுட்டு வந்து டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அதை விட்டுட்டு சமைக்க ஆரம்பிக்க போற? சமைச்சாதானே சாப்பிட முடியும். ஹோட்டல் சாப்பாடு நமக்கு செட் ஆகாது. சரி, அதுக்கு நான் சமைச்சிட்டு போறேன். ஏன் உங்களுக்கு டயர்டா இருக்காதா? நானே பாத்துக்கிறேன். உன் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்த சந்தோஷம் உன் முகத்துல இல்லையே. துளசிக்காவை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அவங்களுக்கு அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சந்தோஷமா தானே இருக்க போறாங்க. அப்படிதாங்க நானும் நினைச்சேன். ஆனா திருவிழாவில் அக்கா முகத்துல சந்தோஷமே இல்லை. ரொம்ப கவலையா இருந்தா. என்ன ஆச்சுன்னே தெரியல. அஞ்சலி, நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு நீ கவலைப்படுற. அது என் ஃபேமிலிங்க. அங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் எஃபெக்ட் ஆக தானே செய்வேன். துளசி அக்காவுக்கும் எனக்குமான பாசம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாசம் மாதிரி. அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அக்காவால தாங்கிக்க முடியாது. புரியுது எனக்கு. அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு ஷேர் பண்ணாதானே அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம யோசிக்க முடியும். நீ கேட்க வேண்டியதானே? கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஃபோனே எடுக்கல. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணு. பாருங்க, திரும்பவும் எடுக்க மாட்டேங்கிறான், கூப்பிடவும் மாட்டேங்கிறான். திருவிழாவில் வேலை பார்க்காத நமக்கே இவ்வளோ டயர்டா இருக்கு. அங்க அவங்க நிறைய வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கும். அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, கொஞ்சம் லேட்டா கூட கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணு. ஆமா, நீ கோயில்ல இருக்கும்போது நம்ம வீட்டை மிஸ் பண்ணியா இல்லையா? கண்டிப்பாங்க. வீட்ல இருக்கிற செடிங்களெல்லாம் யார் பார்த்துப்பா? வீட்டை யார் சுத்தமா வச்சுப்பா? நான் திரும்ப வரும்போது வீடே குப்பையா இருக்குமேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். பரவாயில்ல, யாரோ எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு வச்சிருக்காங்க. யாருங்க செஞ்சா? அதை விட இப்போ என்ன சமைக்க போற? சட்னி அரைச்சிட்டு தோசை ஊத்த போறேன். ஓ வாவ், சரி, நான் தோசை ஊத்துறேன், நீ சட்னி பண்ணு. ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்த கடவுளை? உன் சன்னிதானத்துல உன்னை நம்பி வந்த குடும்பம் என் வாழ்க்கையே இப்படி பண்ணிட்டியே. ஏதாவது கஷ்டம்னா
கூட இருக்கிற 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு மத்தவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. என்னால வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்துட்டியே. நான் என்ன செய்வேன்? இந்த தாலிய கழட்டி போடுறதா, இல்ல நான் இத வச்சுக்கிறதா, இல்ல இத யார் கட்டினாங்கன்னு தேடுறதா? நான் என்ன பண்ணுவேன்? என்னை இப்படி ஒரு நிலைமையில சிக்க வச்சுட்டியே. நான் என்ன பாவம் பண்ண? ஒரு பக்கம் எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே கடவுளே. அம்மா அம்மா என்னது இது? கயிறு குட்டி. என்ன கயிறு? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. கோவில்ல சாமி கும்பிட்டோம்ல, அங்க கொடுத்தாங்க. பெரியவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன் குழந்தை போடக்கூடாதா? எனக்கு வேணும். இல்லடா குட்டி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல, நீ இதெல்லாம் போடக்கூடாது. இல்ல எனக்கு வேணும். இல்ல, நான் தான் சொல்றேன்ல நீ போடக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் நீங்க மட்டும் போட்டிருக்கீங்க? என் தங்கம் இல்ல, நான் சொல்றத கேப்பல்ல நீ. சின்ன குழந்தைங்களுக்கு இத போட்டா கழுத்தா அரிக்கும்மா. இது உங்களுக்கு வேண்டாம், சரியா? சரியா? சரி, வா படுத்து தூங்க, வா. அம்மா ஏன் அழறீங்க? ஒண்ணுல குட்டி, நீ தூங்கு. அம்மா எனக்கு ஒரு கதை சொல்றீங்களாம்மா? இன்னைக்கு வேணாண்டா குட்டி, ப்ளீஸ் நீ தூங்கு. எனக்கு தூக்கம் வரலம்மா, கதை சொல்லுங்களேன். சரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு இளவரசி இருந்தாங்களாம். அவங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம். எந்த இளவரசனும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. ராஜா ராணி கதையாம்மா? ஆமா குட்டி. கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணும்போது ஒரு இளவரசர் வந்தாரு. அவர் கூட அந்த இளவரசிக்கு நிச்சயம் பண்ணாங்க. கல்யாணம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக குடும்பத்தோட போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அந்த கோவில்ல அந்த இளவரசிக்கே தெரியாம யாரும் அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. அச்சச்சோ, யாருமா அது? அது அந்த இளவரசிக்கே தெரியாதுடா. அந்த இளவரசி கழுத்துல கிடக்கிற தாலி, அந்த இளவரசி கழுத்துல கிடக்கிற தாலி வெளியே தெரிஞ்சா எல்லாரும் அந்த இளவரசிய தப்பா பேசுவாங்கன்னுதான் அத மறைச்சிட்டாங்க. அந்த இளவரசிக்கு ஏன் இவ்ளோ பெரிய சோதனையை கடவுள் கொடுத்தாருன்னு அவளுக்கு தெரியல.
வெற்றி ஏண்டா வெற்றி, முன்ன பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எனக்கே நிறைய வித்தியாசம் தெரியுதே. ஆ? கல்யாணம் ஆன மாப்பிள்ள இப்படிதான் இருப்பாங்களோ? ஓ, உனக்கு புருஷன் கலை வந்துருச்சுரா. மாப்பிள்ள கலைன்னு சொல்லுவாங்களே, ஆ? ஆ. அது இதுதானோ? கடவுளே, நான் தாலி கட்டி எப்படியாவது துளசிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு உதவி செய்ப்பா, ப்ளீஸ்பா. வரட்டுமா? மா, போயிட்டு வரமா? வெற்றி, சாப்பிட்டுட்டு போ வெற்றி. இல்ல, டைம் ஆச்சு. வெற்றி, பாட்டி எங்க கிளம்பிட்ட? இங்க வா. நிறைய வேலை இருக்கு பாட்டி. இங்க உட்காருடா ஒரு இந்த நிமிஷம். பட்டன் போடு. டேய் சொல்லுண்ணா. உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, பர்ஃப்யூம் ஸ்மெல்லு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. முகத்திலே சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. என்ன விஷயம்? பின்ன இருக்காதா? அவனை இப்படி பார்க்கதான்டா நல்லா இருக்கு. வெற்றி, எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்டா. சரிங்கம்மா, வரேன். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாப்பிட்டு போடா. வரேன். நீ டேய் இல்லடா. அப்பா, இந்தா வச்சுக்க. இவ்வளவு பணமா? அப்பா எதுக்குப்பா? வச்சுக்கடா, வெளியில போற 1000 செலவு இருக்கும். அப்பா, என்கிட்ட கார்டு இருக்குப்பா. கார்டு இருக்கட்டும்டா, திடீர்னு கார்டு வேலை செய்யலன்னா என்ன பண்ணுவ? கூட ஒருத்தங்க இருக்கும்போது காசை எடுத்து நீட்டினாதான்டா மரியாதை. இருக்கட்டும், போயிட்டு வா. சரிங்கப்பா. அப்ப என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுப்பா. நல்லா. நான் வரேன். ஏன்பா அவன் எங்க போறான்னு கேட்காமலே அனுப்பிச்சு வைக்கிறீங்க? டேய், அவன் எங்கடா போறான்? பொண்ணு பேசி முடிச்சிட்டோம். அந்த திவ்யா கூட எங்க வெளியில போவான்டா. ஓ அப்படியா? இவன் திவ்யா பின்னாடி தான் சுத்துறானா இல்ல துளசி பின்னாடி தான் சுத்துறானா? அன்னைக்கு கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நாம நினைச்சது எதுவுமே நடக்கல. இருந்தும் இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? அபிராமி, ஒரு காஃபி போட்டு கொடு. இதோ எடுத்துட்டு வரேங்க. அம்மா, எனக்கு ஒரு காஃபி போடுங்க. எடுத்துட்டு வரேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 சரி, என்ன எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் ஐயாவை பார்த்து பேசணும். என்ன விஷயம்? உள்ள போய் பேசலாமே தம்பி. ஏதாவது பிரச்சனையா? கோவில் விஷயமா பேசணும். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அது ஐயா தான் முடிவெடுக்கணும். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அப்படிங்களா? நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். தம்பி, நீங்களே இருக்கணும். நீங்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. என்ன யாரும் இருக்கணும் சொல்லுங்க. ஆஹா, கோவில்ல ஏதோ பிரச்சனைன்றாங்க, நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்றாங்க. என்னன்னு தெரியலையே. ஒருவேளை நாம செஞ்ச விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ? ஆஹா, மாட்டிக்கிட்டடா. என்ன தம்பி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. வாங்க உள்ள போலாம். ஏங்க, கோவில்ல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. அப்படியா? வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. என்ன கோயில் நிர்வாகிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? திருவிழா தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்ல? எதுவும் குறை இல்லையே? திருவிழா முடிஞ்சிருச்சுங்கய்யா. ஆனா ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு.
என்ன அசம்பாவிதம்? ஒரு திருட்டு நடந்துருச்சுங்க ஐயா, அதை சொல்லாதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். எந்த வருஷமும் இப்படி நடந்ததில்லை, இந்த வருஷம் தாங்க இப்படி நடந்து போச்சுங்க ஐயா. என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன திரும்பி பார்க்கறாங்க? ஒருவேளை நான் தாலி கட்டினது தெரிஞ்சிருச்சோ? போதுமா போதும், அப்புறம் வச்சுக்கிறேன். வாங்க. மா சாம்பார் ஊத்துங்க. லட்சுமி, துளசி சாப்பிட்டாளா? துளசி கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவா. அடடே, வாங்க செல்லம், வாங்க வாங்க. ஓ குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? தாத்தா கூட சாப்பிட்றீங்களா? சரி வாங்க. என்னங்க, நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, நான் அவளை கூட்டி விட்டுக்கிறேன். சரி, பாட்டி ஊட்டி விடுறாங்களா உனக்கு? ஓகேவா? என்னங்க, நீங்க மதியானம் இன்னைக்கு எங்க இருப்பீங்க? பார்க்கல தான். பார்க்கா? என்னப்பா, ஃபேக்டரியை பார்க்குன்னு மாத்திட்டாங்களா? அது இல்லப்பா, அது வந்து எங்க ஃபேக்டரியோட பிரான்ச்சு பார்க் டவுனுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அங்க ஒரு 10 பசங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போய்கிட்டு இருக்கேன், அதை சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு அங்கதான் வேலை. ஓ, ஆமா, நீ எது கேட்ட? இல்லங்க, தியாவுக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்கேன், மதியானம் வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. சரி, உங்க ஃபேக்டரி பக்கத்துல தானே இருக்கு, அப்படியே டைம் கிடைச்சா நீங்க வாங்கி வச்சிருவீங்கல்ல, அதுக்கு தான். சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க. டேய் டேய் டேய், இருடா இருடா, இப்பதானே அட்மிஷன் போட்டிருக்கு, அதுக்குள்ள இப்ப கிளம்புனா எப்படி? அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு கிளம்புவா, அப்ப நீயே கூட்டி கொண்டு விடலாம், சரியா? நீ ஸ்கூலுக்கு போறதெல்லாம் மாமாவுக்கு சந்தோஷத்தை பாரு. தாத்தா பாட்டி அம்மா பேரை காப்பாத்தணும், நல்லா படிக்கணும், சரியா? சரிங்க தாத்தா. செல்லண்டா செல்லம். அத்தை. தீபா, கேசவா, எங்க போயிருந்த? இன்னைக்கு கார்த்திகை இல்லையா, அதனாலதான் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ காலையில தூங்கிட்டு இருந்த, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், நானே போயிட்டு வந்தேன். அத்தை, இன்னைக்கு துர்கைக்கு ரொம்ப விசேஷமான நாளாம். குங்குமத்தால அபிஷேகம் பண்ணிருந்தாங்க, அந்த குங்குமம் தான் இது. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. பாட்டி, இது என்னது? இதுவா? இதுதான் தாலி. தாலி தானே? அம்மா கழுத்துலயும் இதே மாதிரி இருக்கு. ஆனா அம்மா அது தாலி இல்லைன்னு சொல்றாங்க. தியா பாப்பா, என்ன சொல்றமா நீ? ஆமா அத்தை, அம்மா கழுத்துலயும் இதே மாதிரி நான் பார்த்தேன். அப்புறம் இதே மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னேன். அதுக்கு நீ பெரியவ ஆனதும் தருவாங்கன்னு சொல்றாங்க. ஏம்மா, என்னம்மா இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம துளசி கழுத்துல எப்படிம்மா தாலி இருக்கும்? அது அது குழந்தை சும்மா ஏதோ உளறிட்டு இருக்காடா.
தியா பாப்பா, நீ நிஜமாவே அம்மா கழுத்துல இதே மாதிரி பாத்தியா? அப்படியே இதே மாதிரி பார்த்தேன். அது தாலி தானே? என்ன கேசவா? ஏ லட்சுமி, அத்தை, பாப்பா என்ன சொல்றா? ஒண்ணு இல்ல அத்தை. அம்மா நீ வேற பேசாம சாப்பிட்றியா? ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாப்பா? எதையோ பேசிக்கிட்டு குழந்தை ஏதோ கேக்குதுன்னா நீங்க தாலிக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது எதையோ குழந்தை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, கோயில்ல சடங்குக்கு கட்டுனாங்கல்ல துளசி கழுத்துல, அதை பார்த்துட்டு குழந்தை என்னென்னமோ கேட்குறா, அவ்வளோதான். ஏய் சாப்பிடுங்கப்பா, நீ லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வை, நான் கிளம்புறேன். சரிங்க. ஓகேடா செல்லம், தாத்தா வேலைக்கு போயிட்டு வர்றேன், சரியா? என்னங்க, என்ன விஷயம் விளக்கமா சொல்லாம பூடகமா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் பதட்டமா இருக்குமா இல்லையா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன கோயில் ஏதாவது தகராறா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா. அப்புறம் உங்க எதுக்கு எல்லாம் என் புள்ளைய பாக்குறீங்க? உங்க பையனுக்கு நல்லது நடக்கணும்னு பூஜை செஞ்சீங்கல்ல, ஆனா இப்படி நடக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலமா. யோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா, திருவிழா நடந்த அன்னைக்கு ராத்திரி நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தோங்க ஐயா. காலையில எழுந்து பார்க்கும்போது சாமி கழுத்துல இருந்த தாலி காணாம போயிடுச்சுங்க ஐயா. தாலியை காணுமா? என்னையா சொல்றீங்க? சாமி கழுத்துல இருந்த தாலி காணுமா? எந்த படுபாவி எடுத்திருப்பான் அத? கோவில்ல திருடுறதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் மனசு வருதோ? ஐயோ, அதுவும் கோவில்ல தாலியை திருடி இருக்கானுங்க. இவனுங்களா நல்லா இருப்பானுங்களா? இவனுங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்குதானே? அவனுங்க குடும்பம் நல்லா இருக்குமா? கோயில் நகையை திருடிட்டு எவனும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அவன் எவனா இருந்தாலும் கெட்டழிஞ்சு போவான். பாட்டி பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? என்னடா? இல்ல, எவனாவது வறுமைக்காக திருடி இருக்கலாம், அவன் குடும்பம் ஏதாவது கஷ்டத்துல இருக்கலாம், அதுக்கு போய் இப்படி சாபம் கொடுக்குறீங்களே. ஏண்டா திருடனுக்கு போய் நீயே அறுக்கப்படுற? அதுவும் கோயில் நகையை திருடி இருக்கான். இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. கோயில் சொத்து கொலை நாசம் சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. சரிம்மா சரி, அதே பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நாம பேசுறதெல்லாம் என்ன அந்த திருடன் காதுல விழவா போகுது? முதல்ல அந்த தாலியை எப்படி கண்டுபிடிக்கிறது தானே யோசிக்கணும். திருநவனை பத்தி ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? இல்லங்கய்யா, ஒரு ஆதாரமும் இல்லங்கய்யா. எல்லாரும் சாமி கும்பிடதாங்க ஐயா வந்தாங்க. யார் மேல சந்தேகப்படுறதுனே தெரியலங்க ஐயா. தாலி எப்படி காணாம போச்சுன்னே தெரியலங்க ஐயா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல?
போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான், ஆனால் அது நம்ம ஊருக்கு அசிங்கம் நினச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தாலி முதல் நாள் காணாம போச்சா இல்ல 2வது நாள் திருவிழால காணாம போச்சா? ஐயா, முதல் நாள் அபிஷேகத்தப்பெல்லாம் தாலி இருந்ததுங்க ஐயா. 2வது நாள் அபிஷேகம் பண்ணும்போது தாலி காணாமல் போயிடுச்சுங்க ஐயா. அப்புறம் நம்ம கோயில் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. கேமரால இருக்க வீடியோ எல்லாம் எடுங்க. அதை பார்த்தோம்னா தாலியை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் நமக்கு. கோயிலில் வேலை பார்க்குறவரு ஊருக்கு போயிருக்காங்கய்யா. சரி, அவன் நம்பருக்கு போன் போட்டு கொடு. இந்தாங்க ஐயா. ஹலோ ஹலோ, யாருங்க? நான் ஈஸ்வரமூர்த்தி பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. எங்க இருக்க? ஐயா நான் ஊர்ல இருக்கேன் ஐயா. கோயில ரெக்கார்டான ஆர்டிஸ்ட்ல இருக்க வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வா. சரிங்க ஐயா, கண்டிப்பா வந்துடுறேன் ஐயா. உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். சரிங்க ஐயா, வந்துடுறேன் ஐயா. சீக்கிரம் வந்து சேரு. அவன் 1/2 மணி நேரத்துல வந்துடுவான். சரிங்க. கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிச்சிருவோம். அவன் யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். சரி, அவன் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாம் உள்ள உட்காருங்க. அபிராமி, சரிங்க. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடு. வாங்கப்பா. வாங்க வாங்க.